நன்றாக குழைத்து அதனுடன் நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெல்லம், கருப்பட்டி, உப்பு, கடுக்காய் மற்றும் வண்ண பவுடர் சேர்த்து நன்றாக குழைத்து சக்கரத்தின் நடுவில் வைத்து சக்கரம் வேகமாக சுழலும் போது மண்பாண்டங்கள் தயாரிக்கப்படுகிறது. மண் பாத்திரங்களை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் நடைமுறையை பலர் மறந்து வருகின்றனர். எனினும் விளக்கு, முகூர்த்த பானை, தாளப்பானை, பூத்தொட்டி, அகல் விளக்கு உள்ளிட்ட மண்பாண்டங்களுக்கு மவுசு குறையவில்லை. அலுமினிய பாத்திரங்களில் சமைத்து உண்பதால் ஏற்படும் பல்வேறு நோய் தாக்கத்திலிருந்து விடுபட மண்பாண்டங்களில் சமைக்கும் சூழ்நிலை தற்போது உருவாகி வருகிறது. மண்பாண்ட தொழிலாளர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை. மண் எடுப்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது. டிப்பர் லாரிகளில் மண் கொள்ளை ஜோராக நடக்கிறது. ஆனால் ஏழை மண்பாண்ட தொழிலாளர்கள் நீர்நிலைகளில் மண் அள்ள ஏகப்பட்ட கெடுபிடிகளை அதிகாரிகள் கையாள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடுமலை மருள்பட்டியில் மண்பாண்டம் தயாரிக்கும் தொழிலில் சிலர் பாரம்பரியமாக ஈடுபட்டு வருகின்றனர். மாற்று தொழில் தெரியாததால் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றனர். எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் முத்துக்குளங்கிற ஒரு குளத்துலேருந்து நாங்கள் மண் எடுத்து வேலை செஞ்சுட்ருக்குறோம். இது வரைக்கும் காலங்காலமாக எனக்கு தொழிலே பூர்வீகமே எங்களுக்கு இதுதானுங்க, மண்பாண்ட தொழில் தானுங்க. இப்போ வரும்போது என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கிற மண்ணுகள்லாம் குறைஞ்சிருச்சு எங்களுக்கு. இப்போ அந்த மண்ணுக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்காதனால ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். கலெக்டர் அனுமதி கொடுத்துட்டாருங்க எல்லா பக்கம் மண்பாண்ட தொழிலாளர் செய்கிறதுக்கு மண் எடுத்துக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த முத்துக்குளம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கஜெட்லேயே ஏறல அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு மண் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இப்போ அப்படி அப்படின்னு ஆர்டிஓட்ட பேசியிருக்கிறோம், பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு போதுமான மண்ணும் அங்கே கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தரங்கட்ட மண்ணை, தரம் கம்மியாக இருக்கிற மண்ணை எடுத்துன்னு செஞ்சோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு பானைகள்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க. நாங்கள் செஞ்சு பகுதி விலைக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம், குறைவான விலைக்கு தான் நாங்கள் கொடுக்குறது. அதனால் எங்களுக்கு கட்டுப்படியே ஆகிறது இல்லைங்க. அதனால் இந்த மழைக்கால நிவாரணம் வந்தாலும் அது பாதிக்குது. இந்த மழைக்கால நிவாரணத்துக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க. ஆமாங்க, இதுக்கு கலெக்டர் ஐயா பார்த்து ஏதாவது முடிவு எடுத்து கொடுத்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தரமற்ற மண்ணில் மண்பாண்டம் செய்வதால் பாத்திரங்கள் உடைந்து வீணாகி வருவதோடு நேர விரயம், உடல் உழைப்பு, பண விரயம் ஏற்பட்டு வருவதாக குமுறினர். அதாவது இந்த பகுதியில் மண் தரம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு பானைகள்லாம் கீழே இந்த மாதிரி ஆகிடுங்க. அதனால் எங்களுக்கு தரமான மண் வேணும் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் கிட்ட இருக்கிற கோலவாடி தோட்டத்தில் இருக்கிற மண் தான் எங்களுக்கு தரமாக இருக்குங்க. அந்த மண் எதாவது கலெக்டர் எங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு. இல்லைன்னா எங்களோட சட்டி பார்த்திங்கன்னா எடுத்து கஷ்டப்பட்டு நாங்கள் சலித்து வடிகட்டி இந்த மண்ணை செஞ்சாலும் கடைசியில் சூளை வச்சு அடுப்பில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிடுதுங்க. நிறையா வேஸ்ட் ஆகுது. பூராமே வேஸ்ட்டு தாங்க. இங்கே இருக்கிற அத்தனையுமே வேஸ்ட்டான பொருள் தானுங்க. எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் போடும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000, 3000, 5000 இப்படி இந்த அளவு வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுங்க. இதுக்கு கலெக்டர் ஐயா பார்த்து எங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணி கொடுத்தாருன்னா பரவாயில்லைங்க. மண்பாண்ட தொழிலாளர்கள் நலன் கருதி மாநிலம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் மண் அள்ள முதல்வர் ஸ்டாலின் அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர்.